ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் இந்த ஆயில் ரெடி பண்ணிங்களான்னு தெரியலைங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த ஆயில் வந்து நீங்கள் தடவுறப்போ டைக்கு வந்து குட் பை சொல்லிடலாம். நீங்கள் எப்போவுமே ஹேர் டை வந்து நீங்கள் போடவே வேண்டாம். கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் டை மட்டும் இல்லை, முடி சொட்டையாக இருக்குது அப்படின்னா கூட அந்த இடத்துல வழுக்கு தலையில் கூட முடி வளரும். அந்தளவுக்கு செம்ம எஃபெக்டான ஒரு ஹேர் டை ஆயில் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆயில். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே மைல்டாக நம்ம அந்த போட்டிருக்கிற பொருளோட சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஆயுசுக்கு உங்களுக்கு வெள்ளை முடி வந்து வரவே வராதுங்க. அவ்வளோ எஃபெக்டான ஒரு சூப்பரான பொருளை வச்சு இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரே வாரத்தில் உங்கள் நரைமுடியெல்லாம் டோட்டலாக காணாமல் போகணும் அப்படின்னா இந்த ஒரு ஆயில் பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, நீர் கோர்க்கிற பிரச்சனை தலையில் இருக்குது, டை போட்டு அரிப்பாகுது, முடி உதிருது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டான லைவ் ரிசல்ட்டான ஒரு ஆயில். சரிங்களா? இப்போது இந்த ஆயில் என்ன பொருள் போட்டிருக்கோம், எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வெந்தயம் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக கருஞ்சீரகம், ரெண்டுமே வந்து ஒரே அளவு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுக்கிறீங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து கடுகு, நம்ம குழம்புக்கெல்லாம் தாளிக்கிறோம் இல்லைங்களா, கடுகு. இந்த கடுகு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 3 பொருளையும் நல்லா ஒரு பொடியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம லைட்டாக அந்த திப்பாக வரும் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். அந்த கருஞ்சீரகம், வெந்தயம், கடுகு ஓரளவுக்கு இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிங்கன்னா போதும். நைஸாலாம் அரைக்கணும் அவசியம் இல்லை. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். 3 பொருளுமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் 2 நெல்லிக்காய், சரிங்களா, கொஞ்சம் குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. உள்ள விதைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து உள்ளே போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் துருவியும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரைப்படுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஆயில் வந்து இளநரைக்கு ஒரே வாரத்தில் ரிசல்ட் கொடுக்குங்க. அது மட்டுமில்லை, தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்போ வெள்ளை முடிக்கு வந்து வேலையே இருக்காது. ஆயுசுக்கும் உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாகவே இருக்கும். அதே மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. நம்ம எண்ணெய் வந்து காய்ச்சி எடுக்கிறதுனால தலைவலி பிரச்சனை அப்படியெல்லாம் வரும்னு யோசிக்க வேண்டாம். நம்ம எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சிடுவோம். அந்த காய்ச்சிற பதத்தை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்திங்கன்னா 2 அந்த விதைகள் வந்து எடுத்தாச்சு. இப்போ நெல்லிக்காவை நல்லா குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை. சரிங்களா? அப்போ கறிவேப்பிலையை நல்லா அலசிக்கோங்க. ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துகிட்டு இப்போது கறிவேப்பிலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையோட இதை நீங்கள் சொல்லவே தேவையில்லை. எந்த அளவுக்கு கறிவேப்பிலை வெந்தயம்லாம் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு முடி வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நரைமுடிங்கிற பிரச்சனையும் வந்து வராது. நல்லா ஒரு 10 கொத்து வரைக்கும் கறிவேப்பிலையை அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து வெற்றிலை. சரிங்களா? வெற்றிலை வந்து நல்லா காய வச்சு போட்டாலும் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 2 வெத்தலையை மட்டும் காம்பை கிள்ளிடுங்க. கிள்ளிட்டு 2 வெத்தலையை நல்லா அலசிட்டு கொஞ்சம் லைட்டாக நான் வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன். 2 வெற்றிலையை நம்ம இதில் போட்டுக்கலாம். வெற்றிலை வந்து போடுறப்ப அந்த தலைவலி, நீர் கோர்க்கிற பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. 2 வெற்றிலை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது
இந்த பொருள் அப்படியே நம்ம கொரகொரப்பாக இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பராக வந்து அரைப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு வந்து இங்கே அரைச்சி எடுக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், நெல்லிக்காய், கறிவேப்பிலை இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு கொரகொரப்பாக ஒரு இந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப நைஸாக பேஸ்ட்டெல்லாம் வேணாண்டா. அதே மாதிரி ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி இப்போ இதில் நம்ம வந்து வெற்றிலையும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அந்த குளிர்ச்சி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வந்து சுத்தமாக வராது. தலையில் நிறையா பேர் வந்து பாரமாக இருக்குதுக்கா, நீர் கோர்த்துக்குது, டை சேர்றதில்ல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆயிலை வந்து தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா தலையில் இருக்கிற அந்த நீர் கோர்க்கிற பிரச்சனையும் உங்களுக்கு டேலி ஆகும். இன்னொன்று என்னென்னா, வெற்றிலை இன்னும் 2 வெற்றிலை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெற்றிலை எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தலையில் அந்த பாரங்கள் இல்லாமல் தலைவலி பிரச்சனை டோட்டலாக வந்து கிளியர் ஆகும். சரிங்களா? இப்போது ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இரும்பு கடாய் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஆயில் வந்து இரும்பு கடாயில் காய்ச்சினீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாயி நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா ஹையில் வச்சு சூடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கடாய் நல்லா சூடாயிருச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக சிம்மில் போட்டுருங்க. அதான் எண்ணெய் காய்ச்சறது உங்களுக்கு கருகாமல் புகை வராமல் இருக்கும். அப்படி ஒரு வேளை நீங்கள் வந்து ஃபுல்லாக வச்சு காய்ச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கருகல் வர மாதிரி வரும். அதனால் இது வந்து பாத்திரம் சூடு ஆயிடுச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது வெந்தயத்தையும் கடுகு கரிஞ்சிருக்குது இருக்கு இல்லையா, லைட்டாக வந்து வறுத்துக்கலாங்க. ஏன்னா இது குளிர்ச்சித்தன்மை அதிகமாக தான் இருக்கும். நம்ம காய்ச்ச தான் போகிறோம். இருந்தாலும் லைட்டாக இதை வறுத்துட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து லைட்டாக வந்து பாருங்கள் சூடாயிருச்சு. இந்தளவுக்கு ரெடியானால் போதும். அந்த வெந்தயமும் கொஞ்சமாக அந்த கரிஞ்சீரகம் சூடாகி இந்த கலர் மாறுறப்போ லைட்டாக அந்த ரெட் கலர் மாதிரி மாறுது பாருங்கள். இந்த மாதிரி மாறுறப்போ ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக சிம்மில் போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். இப்போது தேங்காய் வந்து நான் செக்கில் ஆட்டின தேங்காய் தான் நான் சேர்த்துருக்கேன். சரிங்களா? ஒரு 100 to 200 மில்லி அளவுக்கு நீங்கள் தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது 200 மில்லி வந்து தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போது இது நல்லா வந்து கலந்து விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வறுத்து உள்ளே போடுறப்ப சுத்தமாகவே உங்களுக்கு நிறைய பேர் நினைக்கலாம் வெந்தயம் வந்து தலைவலி பிரச்சனை வருமாக்கா அப்படின்னு. கண்டிப்பாக வராது. இப்போ நான் செய்கிற ஒவ்வொரு மெத்தேட்லையும் கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையே வராது. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து பொடுகு, முடியே வளர மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையும் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். டோட்டலாக உங்களுக்கு நிறைய முடி வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆயிலை நீங்கள் உடனே ரெடி பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிறது இங்கே பாருங்கள் லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா இந்த நெல்லிக்காய், கறிவேப்பிலை, வெற்றிலை அதை நம்ம போட்டு நல்லா இது கலந்து விடுங்க. நம்ம ஏன் இரும்பு கடாயில் காய்ச்சிரும் அப்படின்னா கொஞ்சம் அகலமாக இருந்ததுன்னா எண்ணெய் வந்து கண்டிப்பாக பொங்கி வரும். நீங்கள் எந்த ஒரு பாத்திரத்தில் காய்ச்சினாலும் எண்ணெய் வந்து பொங்கி வரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் நீங்கள் ரெடி பண்ணுறப்ப எண்ணெயும் நல்லா சூடாகி ரெடியாகும். அதே மாதிரி கீழே வந்து பொங்காது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இரும்பு கடாய் இல்லைன்னா என்னக்கா பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டீல் பாத்திரம், அடிக்கணமான பாத்திரமாக ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக 100 மில்லி ஆயில் வந்து போடுறீங்க அப்படின்னா அது ஒரு 1/4 லிட்ரு 250 மில்லி காய்ச்சுற மாதிரி பாத்திரம் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கீழே சிந்தாமல் இருக்கும். சரிங்களா? அது மேக்ஸிமம் அதை பார்த்துக்கோங்க. ஆனால் இரும்பு கடாயில் வந்து ரெடி பண்ணுறப்ப இந்த இரும்பு கடாயோட சத்துக்கள் வந்து ஆயில் கிடைக்கிறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் தீர்வு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த நுரையெல்லாம் நம்ம அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நீங்கள் ஆயில் வந்து ரெடி பண்ணணும். நிறையா பேர்த்துக்கு அந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. இந்த சலசலப்பு எல்லாமே அடங்கி ஆயில் தனியாக அந்த போட்ட நம்ம பொருள் தனியாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை காய்ச்சணும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷம் ஆயிருங்க நோட் பண்ணி எடுத்திங்கன்னா. ஏன்னா அந்த பச்சை இதெல்லாம் நல்லா வந்து எண்ணெயில் வந்து எசன்ஸ் எல்லாம் கலந்து அதுக்கப்புறம் தான் அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வரும். இந்த நுரை சுத்தமாக இருக்காது. அது வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நுரையெல்லாம் அடங்கிருச்சு. சுத்தமாக அது வந்து ஆயில் தனியாக பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம போட்ட பொருள் எல்லாமே தனியாக வந்துருச்சு. சரிங்களா? இந்த மாதிரி இந்த சலசலப்பு டோட்டலாக வந்து அடங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. ஆயில் ரொம்ப செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. போட்டிருக்கிற அந்த கருஞ்சீரகம், கடுகு, வெந்தயம், நெல்லிக்காய் இதோட ப்ராசஸ் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வேர்க்கால்லேருந்து முடிய கருப்பாக்கும். அதே மாதிரி இந்த எண்ணெய் வந்து நீங்கள் உடனே ஃபில்ட்ரு பண்ணுறத விட இப்போ நீங்கள் காய்ச்சுறீங்க இல்லையா, இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்படியே அந்த கடாயிலேயே விட்டுருங்க. மறுநாள் இதை வந்து நீங்கள் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு வந்து ரெகுலராகவே குளிக்கணுமாக்கா அப்படின்லாம் கேட்க வேண்டாம். ரெகுலராகவே நீங்கள் தேங்காய் அப்ளை பண்ணுற மாதிரி இதை அப்ளை பண்ணிக்கலாம். எப்போல்லாம் வீட்டில் இருக்க தோணுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலைக்கு ஒரு நாள் மட்டும் நல்லா மசாஜ் கொடுங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி பண்ணால் போதும். மற்றபடி டெய்லி நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இது இளநரை இருந்துச்சு அப்படின்னா ஒரே வாரத்தில் டோட்டல் இதையும் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி நல்லா மாறுறத லைவாகவே நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயில் தான். இங்கே பாருங்கள், நம்ம போட்ட பொருள் என்ன கலரு, ஆயில் பாருங்கள் நல்லா கருன்னு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. ஆனால் நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணுறப்ப அப்படியே நீங்கள் வந்து இத்தனை பொருள் போட்டு காய்ச்சினீங்கனாவே தெரியாது. அந்த அளவுக்கு செம்ம ஒர்த்தாக ஆயில் ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கீழே இறக்கிடலாம். ஒரு 5-6 நிமிஷம் நம்ம இந்த பாத்திரத்திலே விட்டுறலாங்க. நான் வந்து உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் இந்த ஆயிலை உங்களுக்கு நான் வடிகட்டியே காமிச்சிட்றேன். வடிகட்டினதுக்கப்புறம் ஆயில் எப்படி வருது, அதுக்கப்புறம் நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம கீழே வச்சிடலாம். சரிங்களா? இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக வந்து ஆயில் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இதையே இப்போ நான் வந்து வீடியோக்காக உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இதை என்ன பண்ணுங்கள், ஒரு நைட் ஃபுல்லாக வந்து வச்சுருங்க. சரிங்களா? வச்சுட்டு மறுநாள் வந்து இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறப்போ ஆயிலோட திக்னஸும் சரி, எஃபெக்ட்டும் ரொம்ப உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஆயில் வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். அப்படியே மைல்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொடியோட தன்மையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஒரு கோல்டன் கலரில் செம்மையாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு வடிகட்டுறேன். ஆனால் இந்த எண்ணெயை மறுபடியும் நான் அதிலே வந்து நான் ஊற்றி தான் வைக்க போகிறேன். ஏன்னா நைட்டெல்லாம் ஊறிச்சு அப்படின்னா காலையில் இதோட எஃபெக்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாரம்பரியமாக இதை நீங்கள் தேய்ச்சிட்டு வர்றப்போ நல்லா உங்களுக்கு வந்து ஆயுசுக்கு வெள்ளை முடி சுத்தமாக வராதுங்க. பாருங்கள் செம்ம கலராக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது நல்ல இரும்பு சட்டியில் நீங்கள் ஊற விட்டிங்கன்னா எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரிசல்ட் வரும். நீங்கள் 1 மந்த் மட்டும் இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் நம்ம அந்த கடுகும் சேர்த்துருக்கிறதுனால உடனே உங்களுக்கு எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு காமிக்கும். அதே மாதிரி இது நீங்கள் தலையில் தேய்க்கிறப்போ உடனே வந்து அலசணுமா அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. நல்லா உங்களுக்கு ஒரு சில்கியான ஒரு ஹேரு, பொடுகு கிடுகு எதுவுமே வராது. முடி அந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காகவும் ரொம்ப சூப்பராகவும் வளர வைக்கும். இப்போ இதை எப்படி நம்ம தலைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஆயிலை போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நரைமுடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு
பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள், இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல இது எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண நல்லா கெட்டியாகும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க. விரல்களால் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இங்கே பாருங்கள், சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்ல போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உடனே உடனே பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்கின்ல படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்ல ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடியை நல்லா கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள், முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.